தாய்மார்களே, தொழிலாளர் தோழர்கள், நம்ம ஊரில் வந்துட்டு வருஷம் நடக்கிற 13 நாள் தொழில் ரொம்ப சடிச்சவரையாக அருமையான நடந்தது. எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி கவர்மெண்ட் விட்டு மேடம் எம்எல்ஏ வந்து ஊர் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லையில் ஊர் நல்லா இருந்ததுக்காக எம்எல்ஏ மேடம், நகரசபை தலைவர், நகரசபை உபத்தலைவர், கமிஷனர், எல்லா கவுன்சிலர் எல்லோரும் சேர்ந்து ஊர் சுத்தமாக இருந்ததுக்காக எல்லையில் டஸ்ட்பின்னு, ப்ளீச்சிங் பவுடரு, தடுப்பம், குறுக்கி எல்லாத்தையுமே கொடுத்து ஊர் சுத்தமாக பண்ணுறதுக்காக இந்த வருஷம் ஸ்பெஷலாக ஏற்பாடு அதை இன்றைக்கி கவர்மெண்ட் தேவை பண்ணிட்டு இன்றைக்கி கேஜிஎஃப்பில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவ்வளோ பேர் கடை புரியுன்னா வாடிக்கை புரியும். அது வரைக்கும் முன்சிபாலிட்டியாக வசூல் யாரும் பேருக்கு காசு கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டஸ்ட்பின்னு, எண்ணாயில் ப்ளீச்சிங் பவுடர்லாம் இஷ்யூ பண்ணிக்கிறோம். இதுக்கு 55 கவுன்சிலரு, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், மெயினாக எம்எல்ஏ வந்து இதுக்கு வழிகாட்டி பிரசிடென்ட் சொல்லி பிரசிடென்ட் எல்லாம் சொல்லி இன்றைக்கி இஷ்யூ பண்ணிடுறோம். இதை பொதுமக்கள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு ரோடை சுத்தமாக வச்சுக்கிட்டு இந்த டஸ்ட்பின் எல்லாத்தையும் அது காலையில் வண்டியில் போட்டு கிளீன் பண்ணி கொடுக்குறது தான் எங்களுடைய எல்லாருடைய வேண்டுகோள். ನಮಗೆ ಬಂದು ಶಾಸಕರು ರೂಪಕಲಾ ಶಶಿಧರ್ ಮೇಡಮಿಂದ ಮತ್ತು ನಗರಸಭೆ ಅಧ್ಯಕ್ಷರು ಅವರಿಂದ ಇವತ್ತು ಬಂದು ಏನು ಈ ಸ್ವಚ್ಛತೆಯನ್ನು ಕಾಪಾಡಬೇಕೆಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಊರಲ್ಲಿ ಈ ಜಾತ್ರೆಯಲ್ಲಿ ಬಂದು ಸ್ವಚ್ಛತೆ ಕಾಪಾಡಬೇಕಂತ ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರು ಮತ್ತು ನಗರಸಭೆ ಸದಸ್ಯರು ಎಲ್ಲ ಸೇರಿ ಒಂದೊಂದು ಅಂಗಡಿಗೆ ಬಂದು ಡಸ್ಟ್ಬಿನ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಯಾಕಂದರೆ ಸ್ವಚ್ಛತೆ ಕಾಪಾಡಬೇಕಂತ ಈ ಡಸ್ಟ್ಬಿನ್ ಕೊಟ್ಟು ಈ ಊರಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಏನಂದರೆ ಎಲ್ಲ ವರ್ಷ ಬಂದು ಈ ಅಂಗಡಿಗಳು ಆ್ಯಕ್ಷನ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ರು, ಟೆಂಡರು ಇದರಲ್ಲಿ ಕೆಲವರು ಬಂದು ಏನೇನೋ ಮಾಡ್ತಾಯಿದ್ರು ಅದರಲ್ಲಿ. ಬಟ್ ಇವಾಗ ಏನಾಗಿದೆ, ಕೋವಿಡ್ ಬಂದ ಸಮಯದಿಂದ ಮಾನ್ಯ ಶಾಸಕರಿಂದ ಏನು ಅನುಮತಿ ಪಡೆಯಲಾಗಿದೆ ಅಂದರೆ ಯಾವ ಅಂಗಡಿಗೆ ₹1 ಯಾರು ದುಡ್ಡು ಕೊಡಬಾರ್ದು. ದುಡ್ಡು ಕೊಟ್ಟರೆ ನಗರಸಭೆ ಅಧ್ಯಕ್ಷರಿಗೆ ಮತ್ತು ಕಮಿಷನರ್ಗೆ ಬಂದು ಇಮಿಡಿಯೇಟಾಗಿ ಈ ವ್ಯಾಪಾರಿ ಬಂದು ಅವ್ರು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡಬೇಕು. ಅದೇ ರೀತಿ ಬಂದು ಸ್ವಚ್ಛತೆ ಕಾಪಾಡಬೇಕಂತ ಬಂದು ಈ ಡಸ್ಟ್ಬಿನ್ ವಿತರಣೆ ಮಾಡ್ತಾ ಕೊಟ್ಟಿರುವ ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರಿಗೂ ಶಾಸಕರಿಗೂ ಧನ್ಯವಾದಗಳು. பிரம்மாண்டமான திருவிழா இது. 13 நாள் 90வது வருஷம். இதுக்கெல்லாம் மூலகர்த்தா ரூபா சசிதர் 5 கோடி ரூபாயில் ராஜகோபுரம் கட்டுறேன்னு இப்போது ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. கேஜிஎஃப்னுடைய சார்பாக எல்லாருடைய சார்பாக அந்த ரூபா சசிதருக்கு நன்றி. அதே போல் புது இந்திரா காந்தின்னு நகரமன்ற தலைவியாக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தயாசங்கர் அண்ணன், இங்கே வந்துக்கிற கவுன்சிலருங்க எல்லாம் இந்த ஊர் இந்த திருவிழாவில் எப்படி ஜனம் இருக்குதோ அது போல் இந்த ஊர் நல்லா சிகிச்சையாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் இந்த ஊர் இருக்கும். இந்த முனிசிபாலிட்டி நகரம் இருக்கும். பிரசிடென்ட் இருப்பார், கவுன்சிலர் இருப்பாங்க, அதுக்கு தலைவியாக எம்எல்ஏ இருப்பாங்க. இந்த ஊரில் நல்ல மாதிரியாக இந்த கடவுள் திருவிழா நடக்கணும். எல்லா ஊருங்கள்லையும் நடக்கிறத நம்ம டிவியில் தான் பார்க்குறோம். இந்த ஊரில் நடக்கிறத டிவியில் நிறையா பேர் காமிக்கிறதில்ல. மீடியாக்காரங்கெல்லாம் பேப்பர்காரங்கெல்லாம் காமிக்குவாங்க. இது பிரம்மாண்டமான திருவிழா. அதுக்கு எம்எல்ஏக்கும் முனிசிபாலிட்டியுடைய பிரசிடென்ட் எங்கள் இந்திரா அக்காவுக்கும் மீடியாக்காருக்கும் கவுன்சிலருக்கும் இந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கும் வெங்கடேஷ் பெருமாளே அவர்களுக்கு நன்றியை கொடுப்பாருன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பினை கொடுத்துட்டு முக்கியமான சொல்ல வேண்டியது என்னென்னா, இது வரைக்கும் எத்தனையோ தலைவர்கள் வந்தாங்க. அத்தனை தலைவர் வந்து கூட அந்த ராஜகோபுரத்தை கட்டினவங்க கிடையாது. ஆனால் நம்ம அம்மா ரூபம்மா வந்து ராஜகோபுரம் கட்டி கொடுக்குறாங்க. இன்னொன்று, நகரம் வந்து சுத்தமாக இருக்கணும். இந்த திருவிழாக்கு யாருக்கும் ஒரு கடைக்கு கூட ₹1 கொடுக்கக்கூடாதுன்னு இதுக்கு முன்ன 3-4 வருஷத்துக்கு முன்னே டெண்டர் விட்டுருந்தாங்க. அந்த டெண்டரில் ஒருத்தர் ₹10 எடுக்கிறோன்னா இன்னொருத்தருக்கு வந்து ₹50 கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அடுத்த ஊருக்காரங்க வந்து சந்தோஷமாக இந்த திருவிழாவை பார்த்துட்டு இது பண்ணிட்டு போகணும்னு சொல்லி சந்தோஷமாக போகணும்னு சொல்லி ரூபம்மா வந்து சொல்லி ஒரே ஒருத்தர் ₹1 கொடுத்தா கூட உருவாது
இப்போ பிரசிடெண்ட்டுக்கு கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஊர் நல்லா இருக்கணும்ட்டு ஊர் நல்லா இருக்கணும்னு முதல் நம்ம எம்எல்ஏ தான் ஊரே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஜனங்க சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இந்த திருவிழாவுக்கு வந்துக்கிற வெங்கடாஜ சாமி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு சொல்லி. வணக்கம். இந்த கேஜிஎஃப் மக்களுக்கும் வெளியூர்லேருந்து வந்து இங்கே கடை போட்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது. 13 நாளும் இன்னைக்கு கவர்மெண்ட்டுடைய தேர் கட்டத்தேர் ஜனங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஊர் எம்எல்ஏ ஸ்ரீமதி ரூபகலா சசிதர் அவர்கள் வந்து வெளியூர்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் ஒரு வாடகை எதுவுமே வசூல் பண்ணக்கூடாது, யாருக்கிட்ட எந்த ஒரு பொருளும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி ஸ்ரீமதி ரூபகலா சசிதர் அவர் யாருக்குமே ₹1 கட்டணம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா கவுன்சிலரும் சரி, முனிசிபாலிட்டி மூலயமா நம்ம கமிஷனரும் சரி, ஹெல்த் இன்ஸ்பெக்டரும் சரி, இந்த ஊர் சுத்தமாக இருக்கணும்னு ரொம்ப பாடுபட்டு இந்த ஊரை வந்துருக்கிற கடைகள் கலர்னு ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருக்குறோம். இந்த டஸ்ட்பினை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஒரு கடைக்காரரும் அந்த டஸ்ட்பினை யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட் பொருளெல்லாம் அந்த டஸ்ட்பினில் போட்டுட்டு மறுநாள் வர வண்டியில் வந்து அது போடுங்க. தயவு செஞ்சு வர ஜனங்களுக்கு இது நம்ம ஊரை நம்பி வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு கொடுங்க, ஒரு ஹைஜீனிக்கான ஃபுட்டு கொடுங்க. இந்த கலரெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு முக்கியமாக பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இது முழுக்க நம்ம கேஜிஎஃப் நல்லா இருக்கணும்னு பாடுபடுற ஸ்ரீமதி ரூபகலா சசிதர் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்து டஸ்ட்பினில் போட்டுட்டு கேஜிஎஃப் எம்எல்ஏ ரூபகலா சசிதர் மேடம் முனிசிபாலிட்டி மூலமா டஸ்ட்பின்ஸ் கொடுக்குறோம். நம்ம ஊரை சுத்தமாக வச்சுக்கிறது நம்ம கையில் இருக்குது. வேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு நாளைக்கு வண்டியில் வர வாடகை காசு அப்புறம் எம்எல்ஏ சார்பாக எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் நாங்கள் வரவேற்கிறோம். அதே மாதிரி இருக்கிற கடந்த நாங்கள் சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் ஊரை வந்து எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கணும் அந்த அளவுக்கு வந்து விவசாயிகள் இருந்தாலும் சப்போர்ட் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ரேட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி 4 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்து 100 200 வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு கவுன்சில் பண்ணி எப்போ வந்துச்சோ அப்போது வந்து நாங்கள் டிசைட் பண்ணி எல்லாருமே வந்து ஃப்ரீயாக இது பண்ணியிருக்கோம் எல்லா வெண்டர்ஸும். அப்புறம் வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும் எல்லா கடைகளுக்கும் ஒரு இடத்துல போய் பிரசிடென்ட் வந்து ஹைஜீனிக்காக வச்சுக்கணும் ப்ளஸ் சப்போர்ட் அதே மாதிரி மெம்பர்ஸ்க்கு வந்து சொல்லிக்கிறதுனால ஹைஜீனிக்காக போகணும் நல்ல குவாலிட்டியாக போகணும். கேஜிஎஃப் எம்எல்ஏ ஜிஎம்சி மூலமா நாங்கள் வந்து ஊரை சுத்தமாக வச்சுக்கணும். எல்லாருக்கும் வேஸ்டெல்லாம் இதில் போட்டு நாளைக்கு வந்து இப்போ வண்டி நம்ம ஊர் கேஜிஎஃப் எம்எல்ஏ ரூபகலா சசிதர் மேடம் அவங்க ப்ளஸ் முனிசிபாலிட்டி எல்லா கவுன்சிலர்களும் சார்பாக கேஜிஎஃப் வந்து சுத்தமாக இருக்கணும். இந்த எல்லாருக்கும் ஒரு டஸ்ட்பின் கொடுக்குறோம். சாப்பிட்டு வேஸ்டெல்லாம் இந்த டஸ்ட்பினில் போட்டுட்டு நாளைக்கு வண்டி வரும், வண்டியில் போட்டுவிடுவோம்.
நம்ம ஊர் எம்எல்ஏ ஸ்ரீமதி ரூபகலா சசிதர் சிஎம்சி பிரசிடென்ட் மற்ற எல்லா கவுன்சிலரும் சேர்ந்து நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கோம். யார் வந்து கடை வைக்கிறதுக்கு காசு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு காசு கொடுக்காதீங்க. பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணாதீங்க. என்ன ஐட்டம் செய்றீங்க சாப்பாடு ஜனங்களுக்கு குவாலிட்டியாக கொடுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் டஸ்ட்பின் உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்க சுத்தமாக சரிங்க. நம்ம ஊர் எம்எல்ஏ மேடம் ரூபகலா சசிதர் அவர்கள் நம்ம ஊரை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். திருவிழா இருக்குது, எந்த ஒரு கலைஜெல்லாம் எங்கேயும் போடக்கூடாதுன்னு ஒரு படிப்பை நாங்கள் டஸ்ட்பின் கொடுத்தோம். எந்த வேஸ்ட் இருந்தாலும் இதில் போட்டுட்டு காலையில் வண்டி வரது பாருங்க, அதில் வந்து போடுவோம். சரிங்களா? வேணும் சார் அப்படியே சும்மா அப்படி பிடிச்சிக்கோ. சரிங்களா? யார் வந்து காசு கடைக்கு கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. சரிங்களா? இந்த டஸ்ட்பின் வந்து நம்ம வேஸ்ட் எல்லாம் இதில் போட்டுட்டு மறுநாள் காலையில் வண்டி வரணும். அதில் போட்டுட்டு நீங்கள் வந்து சுத்தமாக வச்சுக்கணும். இருக்கிற இடம் வந்து சுத்தமாக வச்சுக்கணும். ஊர் எம்எல்ஏ ஸ்ரீமதி ரூபகலா சசிதர் அவங்க நம்ம ஊரை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். ஒரு கடைக்கும் டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இருக்கிற இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கணும். வேஸ்டெல்லாம் இதில் போட்டுட்டு நாளைக்கு வண்டி வரணும், அதில் போட்டு நம்ம ஊர் க்ளீனாக வச்சுக்கணும். எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க? காசு கொடுக்குறாங்க, கேட் காசு. பிரசிடென்ட் எம்எல்ஏ வந்து டஸ்ட்பின் போட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நீங்கள் நாலு வந்து அந்த காலேஜில் வந்து அந்த போடணும். இதெல்லாம் வந்து ரோட்டில் போடக்கூடாது. போட்டு ஆட்டோ நம்ம வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. டஸ்ட்பினில் யூஸ் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் வண்டி வராங்க, அதில் போட்டுடுவோம். சரிங்களா? हमारा मैडम एमएलए रूपकला ससिदर बोले दुकान एक दुकान को एक डस्टबिन जो है वेस्ट इसमें डालो, इसमें डालना गाड़ी आएगी. ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.